ஹலோ காய்ஸ், 10th வீக் ஒரு ஸ்டோரி. இன்னைக்கு மார்னிங்கே என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழை மரத்தில் வாழைத்தார் பழுத்து தொங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 வீக் முன்னாடியே அறுக்க வேண்டிய வாழைத்தார் அறுக்காம விட்டதால ஒரு சீவு ஃபுல்லாக பழுத்துக்குச்சு. அது நம்ம சாப்பிடணும்னு பார்த்தா நம்ம பக்கத்தில் இருக்க குருவிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால அறுத்துட்டு போயிட்டு வீட்டில் பழுக்க போட்டாச்சு. இதை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 இட்லி 200 கிராம் சிக்கனை சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்து ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க அடிக்கிற வேலைக்கு கிணத்துல குளிச்சிட்டு இருக்கானுவ. நாமளும் சரி குளிக்க போலான்னு பார்த்தா அங்கே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். நம்ம ஆர்பி அங்கே தான் குளிச்சிட்டு இருக்கான். சரி குளிச்சுட்டு தான் இருக்கான்னு எட்டி பார்த்தா வாலிபால் வச்சு விளையாண்டு இருக்கான். இவனுல தரையில விளாட சொன்னா இவனுக்கு கிணத்துல தான் விளாடணும் போல, தரையில ஒழுங்கா விளாட தெரியாது போல. சரி இவன் தான் இப்படி விளாடான்னு பார்த்தா இவன் பக்கத்துல இருக்குவன் மம்முட்டியும் அப்படிதான் விளாண்டு இருக்கான். இவன் 2 பேர்த்தையும் வச்சு நான் என்னதான் பண்றது எனக்கு ஒன்றும் தெரியல. மம்முட்டியை ஆய் காட்ட சொன்னா 2 வரல காட்டுறான். காலையிலேயே போலி ஆட்டுது. இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தரையில் தூங்க சொன்னால் தண்ணியில் தான் தூங்குவார் போல. தரையில் தூங்கி தூங்கி சலுப்பாக இருக்குன்னு தண்ணியில் போய் தூங்கிட்டு இருக்கான். சரி இந்த ஆர்வத்தில் அறக்க முடியாமல் நாமளும் குளிக்கணும் முடிவாகி போச்சு. இவனு குளிக்கிறத பார்த்தா நமக்கும் குளிக்கணும்னு தோணுதாட்டுது. அதனால ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நாமளும் மஜாவாக ஒரு குளியல் போகலான்னு கிளம்பியாச்சு. அடிக்கிற வேலுக்கு மண்டக்குள்ளாரை நம்ம ஆர்பி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. பக்கத்தில் இருக்க மவுண்டி வேற கத்தனான். ஏன்னா வந்து காப்பாற்றணும் ஒரு நீச்சல் தெரியாதணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து மேலே வந்து மூடுறா எனக்குலாம் நீச்சல் தெரியும், நீ வேலை அப்படின்னு சொல்லிட்டான். சரி நடத்துங்க சொல்லிட்டு ஆர்பி என்னைய கொஞ்சம் காப்பாத்து அப்படின்னு சொல்லி நான் ஒரு குதியை போட்டேன். அண்ணா இந்த கிணறு எம்புட்டால்னு இருக்கும், உள்ள போய் பாரு உனக்கே தெரியும் எம்புட்டால். அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் சேர்த்து போச்சு. வெயிலுக்கு இதமா 1 மணி நேரம் நம்ம ஆர்பி மம்டி எல்லாம் குளிச்சுட்டு தபல மாதிரி தவி நீச்சல ஒரு அளவுக்கு பழகிட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் 2 ஹோல் எக்கு கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த விருந்தாளி எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. சரி வந்த விருந்தாளுக்கு ஒரு சின்னதா ஒரு டான்ஸ் நம்ம போட்டுட்டு Anata pacaye apate keke na apatia apate keke tu apati to apate good apatie Anana pacaye apate keke. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு ரெடி ஆகிட்டு நம்ம அண்ணாச்சுண்டி எடுத்து ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு வந்துட்டு எப்பயும் பண்ணுற ரொட்டீன் வார்ம் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். நீ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஒர்க் அவுட். நீ ஷோல்டருக்கு என்னென்ன வேரியேஷன் போடலான்னு வேற மைண்டில் அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். ஷோல்டர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேரியேஷன் போட்டோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பார்பல் ஹாவரேட் ப்ரெஸ், செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பார்பல் அப்ரைட் ரோ, தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா சைட் லேட்ரைஸ், ஃபோர்த் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ்க்கு ஒரே ஒரு வேரியேஷன் தம்பிள் ஸ்ட்ரக். இன்னைக்கு டே ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அண்ணாச்சுண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இத்துடன் இந்த கதை முடிகிறது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாப்பா.